கஞ்சா போதையில் தாத்தாவையும் பாட்டியையும் பேரன். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே நாளில் இரட்டை கொலை, அங்க கொல்ல இங்க கொல்ல, பாலியல் வழக்குகள் என்று இந்த 2-3 தினங்களாக ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய செய்திகள் இருக்குதுல்ல, அவ்வளவும் கொலை, கொள்ளை, பாலியல் வழக்கு சார்ந்த செய்திகள். சும்மா ஏதாவது நீங்க என்னாச்சு, சும்மா அவர் ஆட்சி மாறின அடுத்த நாளே நீங்க இதெல்லாம் சொல்லிடுவீங்களே அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு நியாயத்தை பேசுவோம். என்ன நியாயம் அப்படின்னா, இப்ப நான் 4-5 செய்திகளை உங்களுக்கு வாசிச்சு காட்ட போறேன். ஓகே, இந்த செய்திகளை நீங்க பாருங்க. அதன் பிறகு நான் விருப்பு வெறுப்பின்றி ஒரு உண்மையை உங்களுக்கு நான் பேசுறேன். பொறுமையா பாத்தீங்கன்னா, பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்றவுடன் நடக்கிற செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். கஞ்சா போதையில் தாத்தா பாட்டி எரித்து கொலை. மன்னார்குடி அருகே தாத்தா பாட்டியை கஞ்சா போதையில் எரித்து கொன்ற பேரன். செய்தியை நீங்க பாருங்க. எல்லாம் முன்னணி தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் வந்த செய்தியை சொல்றேன். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வதந்திகளை எடுத்து பேசுவோம். நல்ல நான் முன்னணி தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகள், பத்திரிகைகளில் வந்த செய்திகள். சரியா? வீட்டு கதவின் பூட்டு உடைத்து 25 சவரன் நகை கொள்ளை. கள்ளக்குறிச்சி அருகே பரபரப்பு. கள்ளக்குறிச்சியில கொள்ளை. இங்க கஞ்சா போதையில தாத்தா பாட்டியை கொண்டுட்டான் ஒருத்தன். எங்க மன்னார்குடியில, இங்க கள்ளக்குறிச்சியில 25 சவரன் நகை கொள்ளை. அடுத்தது தூத்துக்குடியில் பயங்கரம். கல்லறை தோட்டத்தில் வாலிபர் வெட்டி படுகொலை. இது தூத்துக்குடியில. சரியா? அப்புறம் நாகையில் இரத்த காயங்களுடன் சடலங்கள் மீட்பு. ஒரே நாளில் நாகையில் அடுத்தடுத்து 2 கொலை. அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர் அருண் சடலமாக மீட்பு. நாகை அரசு மருத்துவமனை அருகே சித்ரா என்ற பெண் சடலமாக மீட்பு. சரியா? இதெல்லாம் நடக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி, திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே லாட்டரி விற்பனை படுஜோர். லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர்களிடமிருந்து 2.43 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 160 லாட்டரி சீட்டுகள் பறிமுதல். லாட்டரி, கொலை, கொள்ளை, கஞ்சா, லாட்டரி, இதெல்லாத்தையும் விட இன்னொன்னு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடினார் விஜய். இப்பொழுது பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குகிறார்கள் அப்படின்னு குடிமகன்கள் நேர்ல போய் அங்க ஆதாரத்தோட எடுத்து போடுற வீடியோஸ். பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னொரு செய்தி, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை தருவதற்காக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சிலர் வந்தார்கள். அவங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாடு தேர்தலில் வாக்களித்த வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் 3 பேர் சென்னை விமான நிலையத்தில் கைது. அதாவது வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்திய குடியுரிமையை துறந்து விட்டார்கள். இந்திய குடியுரிமையை துறந்த பிறகு இந்தியாவில் வாக்களிக்கலாமா? நீங்க எந்த நாட்டு குடியுரிமை வாங்கி இருக்கிறீர்களோ அங்கதான் ஓட்டு போடணும். அங்கேயும் ஓட்டு போடுறாங்க, இங்கேயும் ஓட்டு போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலி பாருங்க. ஓட்டு போட்டுட்டு அந்த கையில மை வச்சிருப்பாங்களே, இப்ப என் கையில இருக்கு பாருங்க மை, இந்த மாதிரி மை, அது அழியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த மையோடய போயிருக்கான் ஏர்போர்ட்டுக்கு. இமிகிரேஷன் ஆபீசர் பாத்துருக்காரு. கையை காட்டு அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு காட்டிருக்கான். மை வச்சிருக்க, ஓட்டு போட்டுருங்க, அப்படியா இங்க வா அப்படின்னு பொத்தரா பத்தி உட்காந்து வச்சுட்டாரு. இதெல்லாம் தான் நடந்திருக்கு. சரியா? இப்ப விஷயத்துக்கு வருவோம். இன்னும் நிறைய செய்தி இருக்கு. போக்சோ வழக்கில் 10 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் தாவேகா நிர்வாகி கைது. விஜய் ஆட்சிக்கு வந்தோன்னு பாத்தீங்களா அப்படின்னா அப்படிதான் நான் அந்த மாதிரி பேசக்கூடியவன் அல்ல, எனக்கு அது நோக்கமும் அல்ல. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த கிரைம்ஸ், இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லா ஆட்சி காலங்களிலும் நடக்கும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறதா? நான் அதை ஆதரிக்கிறேனா? இல்ல. திமுக ஆட்சி காலத்தில் நடந்தாலும் தவறு. யார் பொறுப்பு? திமுக ஆட்சி பொறுப்பு. அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பு. அதுல மாற்றுக்கருத்து இல்லை. நான் அப்பவே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சொல்றேன்ட்டு இல்ல, அன்னைக்கும் சொல்றேன். இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆனா இப்படி நடக்கக்கூடிய அந்த கொலை கொள்ளை சம்பவங்களை வைத்து ஒட்டு மொத்தமா இப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கே சீரழிஞ்சு போச்சு நான் சொல்றேன். ஒத்துப்பீங்களா? நீங்க அப்படித்தானே சொன்னீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல. கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினீர்கள்? மக்கள் வெளியிலேயே நடமாட முடியல. வெளியில வந்தாலே வெட்டு குத்தாதான் இருக்குது. பெண்கள் வீட்டை விட்டே வெளியில வர முடியல.
அப்படித்தானே நீங்க சொன்னீங்க, அப்படித்தானே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினீர்கள். இப்ப என்ன நடக்குது? அப்ப விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வழக்குகள் அதிகரித்து விட்டன அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? அப்ப சமூக வலைதளங்களை கையில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு இந்த குற்றங்களை நீங்க என்ன செஞ்சீங்க? வாழவே தகுதியற்ற நாடாக தமிழ்நாடு மாறி போய்விட்டது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினீர்களே, அது எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். இப்ப நீங்க பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க. என்ன சொன்னீங்க மேடையில? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் கடிதம் எழுதிவிட்டு உறங்க சென்று விடுகிறார், தூங்க சென்று விடுகிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நேத்து ஏராளமான தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து விட்டது. விஜயும் கடிதம் எழுதுறாரு பிரதமருக்கு, இவர்களை நீங்கள் எப்படியாவது மீட்டு தர வேண்டும் ஐயா அப்படின்னு கடிதம் எழுதி இவரும் போய் தூங்க போயிட்டாரு. நான் கூட நினைச்சேன் விஜய் அப்படிலாம் பேசும்போது கடிதம் எழுதிவிட்டு தூங்க செல்வதா அப்படின்னு அன்னைக்கு ஸ்டாலினை பார்த்து கேட்டபொழுது நான் நினைச்சேன், ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆனார்னா நம்ம சீமான் சொல்ற மாதிரி போலீஸ்காரங்க எல்லாம் கூப்பிட்டு இலங்கை மீது படகடை எடுத்து போற போல இருக்கு, அல்லது இவரே ஹீரோ இல்ல, இந்த பழைய எம்ஜிஆர் படம் ஆலம் விழுத பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இவரே திடீர்னு இங்க இருந்து அந்த கடலுக்குள்ள சுறாப்படத்துல இருந்து பாஞ்சு வருவார்ல, அந்த மாதிரி அப்படி பாஞ்சு கிஞ்சி போய் இலங்கையோட போய் சண்டை கிண்ட போடுவாரோ. ஏன்னா அன்னைக்கு அப்படிதான் சொன்னாரு, கடிதம் எழுதி விட்டு தூங்க சென்று விட்டார் முதலமைச்சர்னாரு. அப்ப நான் என்ன நினைச்சேன், இவர் ஏதோ இலங்கையோட போய் சண்டை கிண்ட போட்டு அந்த மீனவர்களை மீட்டு வருவாரோ. அப்படியா? யார் முதலமைச்சராக இருந்தாலும் இதான் சார் ப்ரொசீஜர். ஒரு மாநில முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம்? ஒன்றிய அரசு வலியுறுத்ததான் முடியும், ஏன்னா அது வெளிநாட்டு விவகாரம். கடிதம் தான் எழுத முடியும். அன்னைக்கு அதை நக்கல் அடிச்சீங்க, கிண்டல் பண்ணீங்க, இன்னைக்கு கடிதம் எழுதுறீங்க. ஏன் கடிதம் எழுதுறீங்க? போய் சண்டை போட வேண்டியதானே? வருதா? அப்போ உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ரத்தம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற கதை இது. எப்பொழுதுமே எதிர்வரிசையில் இருந்து கேள்வி கேட்பது ரொம்ப எளிது. என்ன வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். அட்டமாறு கொடுத்தான், தடுமாறி விழுந்துட்டான், அரசே, தாவேக்கா அரசே, அந்த பாரு அங்க ஒண்ணு நடந்துருச்சு, இந்த என்ன வேணாலும் கேட்கலாம். அப்படித்தானே? நீங்க அப்படித்தானே கேட்டீங்க 5 வருஷமா? லாஜிக்கா ஏதாவது பேசுனீங்களா கடந்த 5 ஆண்டுகள்ல? குறிப்பா கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் பொழுது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் அப்படித்தானே இருந்துச்சு இல்லையா? இப்போ அப்புறம் நேற்று சட்டப்பேரவையிலே பொதுவா எல்லோரும் பதில் சொல்வார்கள். நேற்று சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கேள்விகளை அடுக்குகிறார்கள். அங்க எதுவும் பதில் சொல்லல. வீட்டுக்கு போயிட்டு பக்கம் பக்கமா எழுதி ட்வீட் போடுறீங்க. இனி சட்டமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சட்டமன்றத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். மேடையில நம்ம கொஞ்சம் டயலாக்ஸ மனப்பாடம் பண்ணிட்டு பேசியது போன்ற சட்டமன்றத்துல முடியாது. அப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் இனி வரும். நான் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு கடும் விமர்சனங்களையோ நெருக்கடியோ கொடுப்பதாக தயவு செய்து தவறாக என்ன வேண்டாம். இனியாவது பொறுப்பை உணருங்கள் சொல்றேன். ஒரு முதலமைச்சருக்கு என்ன பொறுப்பு இருக்கு, என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பது அந்த நாட்காலில் உட்காருகின்ற பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எவ்வளவு கேலியும் கிண்டலும் செய்தீர்கள் ஸ்டாலின் அரசை பார்த்து இல்லையா? இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தவுடன் என்னெல்லாம் உத்தரவு போட்டிருக்கீங்க? 200 யூனிட் மின்சாரம் முடிஞ்சுதா? முடியல. 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்தலான்ட்டீங்க, செக் வச்சுட்டீங்க. ஆனா கடந்த ஆட்சியில என்ன சொன்னீங்க? எல்லோருக்கும் 1000 ரூபாய் என்று தானே சொன்னீர்கள். அதில் ஏன் நீங்கள் இப்பொழுது அதுல தகுதியுடையவர்களுக்கு என்று ஏன் வார்த்தைகளை சேர்க்கிறீர்கள் கேட்டீங்க. இப்ப எதுக்கு தகுதியுடையவர்களுக்கு? எல்லாருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்ல வேண்டியதானே? முடியல. இப்பொழுதும் கடந்த ஆட்சியில் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட் மின்சாரம் தான் எல்லோருக்கும் பயன் தர போகிறது. நீங்க சொன்ன 200 யூனிட் மின்சாரம் எல்லோருக்கும் பயன் தராது. 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தலாம் மட்டும்தான் இல்லையா? இப்ப நீங்க நான் முதல்வன், தமிழ் புதல்வன் ஆகிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையை, கல்வி உதவித்தொகையை பெறக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, தம்பி தங்கைகளுக்கு நீங்க இன்னைக்கு அதை விடுவிக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. சிலருக்கு போயும் சேர்ந்திருக்குது, மகிழ்ச்சி, வாழ்த்துகள். ஆனா மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கேள்வி எழுப்புகிறார். மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதி 1000 ரூபாய் போயிருக்கும் திமுக ஆட்சியில இருந்தா. நீங்க 2500 ரூபாய் தருவதாக சொன்னீர்கள். இன்னைக்கு என்ன சொன்னீங்க? அதற்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், மறுசீரமைப்பு செய்து அதன் பிறகு அதை கொடுப்போங்கிறீங்க. ஆல்ரெடி 1,31,00,000 தகுதியுடைய பெண்களினுடைய டேட்டா, வங்கி கணக்கு, அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது. நீங்க இந்த மாசமே 2500 ரூபாய் கூட போட வேண்டாம்.
நானே சொல்றேன். 1000 ரூபாய் போடுங்க. நீங்க ஒரு 2 மாசம் டைம் எடுத்து நீங்க சொன்ன வாக்குறுதியை 2500 ரூபாய் கூட நிறைவேற்றுங்க. ரெகுலரா 1000 ரூபாய் போயிட்டு இருந்துச்சு இல்ல, அந்த 1000 ரூபாயை கூட ஏன் இந்த மாசம் போடவில்லை என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுப்புகிறார். இப்ப 2500 ரூபாய் நீங்க எப்ப போட போறீங்க தெரியாது. 6 சிலிண்டர் எந்த மாசத்துல இருந்து 6 சிலிண்டர் கணக்கு வரும்? எல்லாருக்கும் வருமா? தெரியாது. தாய்மாமன் சீர் தெரியாது. திருமணமாக போகும் பெண்களுக்கு தங்கம் பட்டு புடவை நாளா கழிச்சு இதை செஞ்சே ஆகும்னு நான் எதையும் வலியுறுத்தல. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாளே 5 கையெழுத்துக்களை இட்டார் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைக்கிறதுல தொடங்கி வரிசையா அடுத்தடுத்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஒண்ணா வந்துச்சு வரிசையா அடுத்தது. மகளிர் விடியல் பயணத்துல தொடங்கி ஒண்ணா டக்கு 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 டக்குன்னு அடுத்தது வந்துச்சு. பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது, கொரோனா பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி, பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிதி என்று அத்தனையும் செயல்படுத்தி அவங்க கையில கொண்டு போய் கொடுத்தார். மக்கள் அவரைத்தான் வேண்டான்னு நிராகரித்து இருக்கிறார்கள் இன்றைக்கு. சரி, அது முடிஞ்சு போன விஷயம். இப்போ அடுத்தது முக்கியமான கேள்வி. நீங்க விஜயபாஸ்கர் குட்கா போதை பொருள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை எதிர்கொண்டிருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஆதரவை பெற்று பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி அதன் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மேனாள் அமைச்சர், அஇஅதிமுக அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டவர்களினுடைய ஆதரவோடு நீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியை தக்க வைத்திருக்கிறீர்கள். இதுக்கு பேர் தூய ஆட்சியா? இதன் பேர் தூய சக்தியா? அஇஅதிமுக அமைச்சர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா இல்லையா? நீங்களே மேடையில் அதை சொல்லி இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப அந்த ஊழல் குற்றவாளிகளோடு, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களோடு, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களோடு நீங்க ஏன் கடன் கொடுத்தீங்க? எதற்காக அவங்களோட சேர்ந்தீங்க? இதுக்கு பேர் என்ன தூய சக்தி? இதுக்கு பேர் என்ன மாற்று சக்தி? அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? மக்களை ஏமாத்த தொடங்கி இருக்கிறீர்கள் இல்லையா? அதான் உண்மை. எனவே மக்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். மக்கள் தெளிந்து சிந்திக்கப்படணும். நான் நிறைவா ஒண்ணு சொல்லிடுறேன். திராவிடம் என்ற வார்த்தையை இடம்பெறாத ஒரு அரசு, ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பது பாஜகவினுடைய நீண்ட நாள் திட்டம். அதை வெளிப்படையாக அமித்ஷாவும் மோடியும் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். இதோ அதை நிகழ்த்தி காட்டிவிட்டார்கள். திராவிடம் என்ற வார்த்தை, திராவிடம் என்ற சொல், திராவிட சித்தாந்தத்தை உயிர் நாடியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டிருப்பது மட்டுமல்ல, திராவிடம் என்ற பெயரை கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக என்ற கட்சியே சொல்லி முடிச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, 2ஆ பிளந்து விட்டார்கள். போச்சா? அப்ப அதிமுகவை முற்றிலுமா முடிச்சாச்சு. திமுகவை ஆட்சி அறையிலிருந்து அகற்றியாச்சு. திராவிடம் சார்ந்த எந்த சித்தாந்த புரிதலும் சித்தாந்த வலிமையும் இல்லாத ஒரு அரசை கொண்டு வந்து நிறுவியாச்சு. அந்த அரசுக்கு ஒரு செக்யூலர் ஃபேஸ், ஒரு மதச்சார்பற்ற முகமூடியை மாட்டியாச்சு. இப்ப திமுகவை எந்த இடத்துக்கு தள்ளுவாங்க? உளவியலா? உளவியலாக திமுகவை அஇஅதிமுக இடத்தை நோக்கி நகர்த்துவார்கள், அஇஅதிமுக இடத்திற்கு நகர்த்துவார்கள், திமுக இடத்திற்கு தாவேகாவை நகர்த்துவார்கள். பாஜக இதெல்லாம் பண்ணும். அதன் பிறகு சண்டைய தாவேகா வெர்சஸ் பாஜக என்று அது மாற்றும். டிவிகே வெர்சஸ் பிஜேபி என்று அந்த சண்டையை மாற்றிவிட்டு இதே டிவிகேவை, இதே விஜய் அவர்களுடைய பிம்பத்தை RSS, பாஜக தன்னுடைய வலிமையான அந்த சோசியல் மீடியா, இன்னைக்கு இவங்க எந்த சோசியல் மீடியாவின் மூலம் ஆட்சியை பிடித்தார்களோ அதுல RSS பாஜகவும் இவங்களை விட டபுள் ஸ்ட்ராங், இவங்களை விட வலிமையானவர்கள். அவங்க மோடியவே பிரதமராக்கியவர்கள். இதை பயன்படுத்தி அவங்களுக்கு தெரியாதா? எனவே அதை பயன்படுத்தி இதே விஜய்க்கு எதிரான பரப்புரையை செய்வார்கள். இதே விஜயின் பிம்பத்தை உடைப்பார்கள். உடைத்து விட்டு அந்த இடத்தில் இன்றைக்கு டிவிக்கு இருக்கிற இடத்துல பாஜக வந்து அமரும். அதுதான் பாஜகவுடைய மாஸ்டர் பிளான். ஏன் சார் டிஎம்கே அகற்றிட்டு டைரக்டா அங்க வர முடியாதா? சித்தாந்த பலம் கொண்ட ஒரு இயக்கத்தை அழித்து அந்த இடத்தில் பாஜக அமர்வது என்பது நடக்காத காரியம். அப்ப சித்தாந்த பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பாஜகவால நேரடியாக வீழ்த்த முடியாது. அப்ப அதற்கு என்ன செய்யணும்? சித்தாந்த வலிமையற்ற, சித்தாந்த பலமற்ற, தனி மனித ஈர்ப்பு, தனி மனித கவர்ச்சி அரசியல், இதன் மூலம் ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்தி, அந்த ஆற்றலை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்தால் அந்த ஆற்றலை, அந்த சக்தியை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது எளிது.
அதுதான் பாஜகவுடைய மாஸ்டர் பிளான். அதை நோக்கி தமிழ்நாடு அரசியலை நகர்த்த தொடங்கிவிட்டார்கள். இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இடதுசாரிகள் இந்தியாவின் மதச்சார்பின்மையை காப்பாற்றிக் கொண்டிருப்பதில் இடதுசாரிகளினுடைய ஒவ்வொருவருடைய பங்கும் அளப்பரியது. கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய தியாகம் என்பது சொல்லி மாளாது. அந்த கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லாத நிலையை RSS பாஜகவும் திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஒரு ஸ்டேட்ல கூட ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது பாஜக, RSS, மோடியின், அமித்ஷாவின் திட்டம். அதே போல தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற பெயர் கொண்ட இயக்கங்களே இருக்கக்கூடாது என்பதும் அவருடைய திட்டம். அப்ப இந்திய அளவுல இடதுசாரிகளை பலவீனப்படுத்தும் பாஜக, RSS திட்டம், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களை பலவீனப்படுத்த வேண்டிய RSS பாஜகவின் திட்டத்தை அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறார்கள். நாம இதை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் போனோம் என்று சொன்னால் பிற்பாடு வருந்தி பயனில்லை. எனவே தேசிய அளவில் ஒரு மாற்று அணியை இன்னைக்கு காங்கிரஸ் இந்த கூட்டணியிலிருந்து இல்லைன்னு போயிட்டாங்க. அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், மமதா பானர்ஜி போன்றவர்கள் இன்றைக்கு தங்கள் மனவேதனையை வெளிப்படையாக தெரிவிக்க தொடங்கிவிட்டார்கள். மமதா பானர்ஜி அவர்கள் இடதுசாரிகளையும் அழைக்கிறார், எல்லோரும் ஓரணியில் நின்று சண்டை செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே தேசிய அளவில் காங்கிரஸ், பாஜக அல்லாத ஒரு அணிக்கான தேவையை இந்த ஜனநாயக சக்திகள் உணர்ந்து இவர்கள் ஓரணியில் திரள வேண்டிய அவசியமும் தேவையும் இந்திய நலன் கருதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த தலைவர்கள் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை பாருங்க, உங்கள் பேராதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் சென்றேன். நன்றி. Thank you.